வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வானில் முழு நிலவு ஜொலிக்கும் பௌர்ணமி இரவுகள் நம் மனதை ஏதோ ஒரு புத்துணர்வுடன் நிரப்புவதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். இந்த முழு நிலவின் ஒளி வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பு. பண்டைய காலம் தொட்டே நம் முன்னோர்கள் பௌர்ணமி தினத்தை ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதி சிறப்பு வழிபாடுகளை செய்து வந்துள்ளனர். அப்படியானால் பௌர்ணமி வழிபாடு என்பது முழு நிலவு பிரகாசிக்கும் தினத்தில் தெய்வங்களை வழிபடும் ஒரு சடங்கு. குறிப்பாக அம்மன், சிவன், விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு பௌர்ணமி மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி நிறைந்திருப்பதாகவும் நாம் செய்யும் பிரார்த்தனைகள் விரைவில் பலிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. சூரியனின் ஒளி சந்திரனால் முழுமையாக பிரதிபலிக்கப்பட்டு பூமியை அடையும் நாள் பௌர்ணமி. இந்த ஒளியானது உடல் மற்றும் மனதிற்கு நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது. பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? அறிவியல் ரீதியாக பௌர்ணமி அன்று சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் அதன் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். இது கடல் அலைகளைப் போலவே நம் உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் மனதையும் பாதிக்கலாம். நேர்மறையாக பயன்படுத்தினால் இது மனதை அமைதிப்படுத்தி சிந்தனையை தெளிவாக்கும். அம்மன் மற்றும் சக்தி ரூபம் அன்னை பராசக்தி அம்மன் வழிபாட்டிற்கு பௌர்ணமி மிகவும் உகந்தது. சக்தியின் முழு அம்சமும் அன்று பொங்குவதாக ஐதீகம். லட்சுமி, சரஸ்வதி, துர்கா என அத்தனை அம்மன் வடிவங்களுக்கும் அன்று சிறப்பு பூஜைகள் செய்வது வளம் சேர்க்கும். அமிர்த சக்தி. புராணங்களின்படி சந்திரனில் இருந்து அமிர்தம் போன்ற குளிர்ந்த அலைகள் பூமியில் பௌர்ணமி அன்று பரவும். இது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும். சிவபெருமானின் தலையில் சந்திரன் அமர்ந்திருப்பதாலும் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் சில பௌர்ணமி அன்று நிகழ்ந்ததாலும் இந்த தெய்வங்களுக்கும் பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம். ஆகவே இந்த நாள் ஆன்மீக சாதனைகளுக்கு, பிரார்த்தனைகளுக்கு மிக உகந்ததாக பார்க்கப்படுகிறது. கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட பௌர்ணமி அன்று வீட்டில் எளிய முறையில் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம். பௌர்ணமி அன்று காலையில் வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணியவும். பூஜை செய்யும் இடத்தை மேலும் சுத்தப்படுத்தி கோலமிடலாம். பூஜை அறையில் அல்லது பூஜை செய்யும் இடத்தில் ஒரு பலகை வைத்து அதன் மேல் சுத்தமான துணி விரித்து தெய்வப் படங்களை அல்லது சிலைகளை வைக்கவும். 2 குத்து விளக்குகளை அல்லது அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கவும். நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தலாம். தெய்வங்களுக்கு விருப்பமான பூக்களை சூட்டி அலங்கரிக்கவும். பால், பழங்கள், சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். இவை வீட்டிலேயே எளிதாக சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாகும் நமசிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்களை 108 முறை ஜெபிக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் துதிகளைச் சொல்லலாம். வழிபாட்டின் இறுதியில் கற்பூர தீபம் ஏற்றி ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம். சந்திரனை வழிபடுதல் முடிந்தால் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் வெளிப்பகுதிக்கு வந்து சந்திரனை பார்த்து வணங்கி அதன் சக்தியை மனதார வேண்டலாம். இந்த வழிபாட்டை மாலை அல்லது இரவு நேரத்தில் சந்திரன் முழுமையாக தெரியும் நேரத்தில் செய்வது சிறப்பு. பௌர்ணமி வழிபாட்டை மன ஒருமைப்பாட்டுடன் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். மன அமைதி மற்றும் தெளிவு சந்திரனின் குளிர்ந்த சக்தி மனதை அமைதிப்படுத்தி தேவையற்ற குழப்பங்களை நீக்கி தெளிவை அளிக்கும். நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி. வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும். ஆன்மீக வளர்ச்சி, பக்தியும் தெய்வ ஈடுபாடும் அதிகரித்து ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம். உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைத்து ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப ஒற்றுமை. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து செய்யும்போது உறவுகள் பலப்பட்டு ஒற்றுமை மேலோங்கும். வேண்டியது கைகூடும். நேர்மையான எண்ணங்களுடன் செய்யும் பிரார்த்தனைகள் தெய்வ அருளால் பலிக்கும். பௌர்ணமி வழிபாடு என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம் மனதை தெய்வீகத்துடன் இணைக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த பௌர்ணமி முதல்
நீங்களும் உங்கள் வீட்டில் எளிய முறையில் இந்த வழிபாட்டை செய்து அதன் அற்புத பலன்களை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.